ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி காலையில் செம்பருத்தி பார்த்தேன், 2 பூ பூத்துருந்துச்சு. சரி, ஓகே, இவங்களையும் நம்ம எப்படியா இருந்தாலும் டெய்லியுமே பூ எங்கள் வீட்டில் என்னென்ன பூக்குதோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவேன். அதனால் சரி, இன்றைக்கி இவங்களையும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த குரோட்டன்ஸ் சூப்பராக குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளை கலரில் பூ பூத்துருந்துச்சு. அதையுமே எடுத்து வைக்கலாம். பார்க்குற சூப்பராக அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். இது நல்லா கீழே பெருசாக வளர்ந்து தொங்கிக்கிட்டே வருது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் வெள்ளை கலரில் நித்திய கல்யாணி ஒன்று பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு பசங்களுக்கு டிஃபன் கொடுத்து விடணும்ல, அதுக்காக தேங்காய் பால் சாதம் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இது செஞ்சு. அதனால் சரி, இன்றைக்கி செஞ்சு கொடுத்து விடலாம். தேங்காயும் நம்ம மரத்துலேருந்து பிடுங்கினது நிறையா இருந்துச்சு. சரி, அதை வச்சு தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எண்ணெய், ஆயில் நெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி ஒரு 2-3 சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை. புதினா, மல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் சைட்லேயே தேங்காய் சில்லு எடுத்துகிட்டு அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேன். நல்லா நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். அது அப்போ நான் வாங்கலை. அதனால் சரி, வீட்டில் இருந்த ரைஸ்லேயே தான் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க பசங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் அந்த மாதிரி அளவில் தான் நான் சேர்த்துப்பேன். அதனால் தேங்காய் பால் பத்தாததுக்கு அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாமே அந்த தேங்காய் பால் நல்லா இன்னொரு டைம் நல்லா கழுவிட்டு அதுவும் புழிஞ்சு எடுத்துகிட்டு ஊற்றிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பற்றி எதுவும் சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளை தம்மில் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். மேலே சும்மா கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டுருந்தேன். நல்லா இருக்கும் வாசமாக. இந்த வீடியோ பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு சைடிஸ் தயிர் பச்சடியும் வச்சுக்கலாம், வெங்காய பச்சடி. அப்புறம் ஏதாவது ஊறுகாய், வடகம் இந்த மாதிரி நிறையா ஏதாவது தொட்டுக்குவேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.